ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸில் வந்து 9 ஸ்டாக்ஸ் கிட்ட இப்போ வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட வந்து சேனலில் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் வாங்கின ஸ்டாக்ஸில் வந்து இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு 2 ஸ்டாக்ஸ் மட்டும் க்ரீனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டாகவே இருந்துச்சு. நாளைக்கு மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து ஒரு நல்ல அப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் டவுன் நெகட்டிவ்க்கு வந்துச்சு, மறுபடியும் ஒரு அப்பில் போணுச்சு, அப்புறம் திரும்ப ஒரு டவுன். மேபி இன்றைக்கி வந்து எஃப்என்டோ ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம எப்போவுமே டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடு தான். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை வந்து ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெய்லியும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இன்கேஸ் வந்து அதில் டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட கீ பாயிண்ட்டு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறோம். இது வந்து இன்னையோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓவராலில் வந்து மொத்தம் 9 ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டாக்ஸ் க்ரீனில் இருக்குது, மிச்சம் 6 ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் இருக்குது. இது வந்து 5% அப்பில் இருக்குது, இது வந்து 3% அப்பில் இருக்குது, இது வந்து 0.22, மிச்சதெல்லாம் கொஞ்சம் ஹையாகவே வந்து டவுனில் இருக்குது. நம்ம எப்பவும் போல் வழக்கமான கான்செப்ட் தான். நம்ம 10,000 வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் வந்து 68.55, 145 நம்மளால் வாங்க முடியும். 45, 68.55. ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸில் வந்து என்ட்ரி போட்டுடலாம். இது எல்லாமே நம்ம லைவில் பண்ணும்போது லைவோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுனால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நமக்கு ஹையில் இருந்து இப்போ 6க்கு வந்திருக்கு. இன்கேஸ் அவன் இன்னுமே டவுனில் போனால் நம்ம இன்னுமே டாப் அப் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அப்படி தான் வந்து அந்த பில்டு வந்து செட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதுக்கு போயிடலாம். ரெண்டாவது வந்து ஐடிஐ. அதுக்கு முன்னாடி எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். 301.25. ஸோ இதையுமே நம்ம ரெக்கார்டில் வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்பர்ஸ் மாறுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ஹையஸ்ட்டாக இருக்கிறது நம்ம ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். நம்ம லாஸ்ட்டாக 3 டேஸாகவே இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து 21 ஷேர்ஸ் வாங்கலாம். ஓகே, இது எல்லாமே நான் வந்து மேலே போட்டேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வந்து கீழே மாற்றிக்கிறேன். ஆர்த்தியில் வந்து 21, எம்எம்டிசி இது வந்து கீழே வரும். கொஞ்சம் நேம் வந்து பார்க்கல. ஸோ அதுதான். ஓகே, இப்போ மாற்றியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து அலைன் பண்ணியாச்சு. ஐடிஐ இது எல்லாமே அலைன் பண்ணியாச்சுன்னா கண்டினியூஸாக வாங்குறதுனால நமக்கு எந்த ஸ்டாக்கு அப்படிங்கிறது தெரியும். எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. ஓகேவா? என்னடா நம்ம ஸ்டாக் வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் டவுனில் போயிட்டுருக்கே, என்ன பண்ண போகிறோம், எப்படி வெளியே போகிறோம், அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஓகேவா? நம்ம வந்து இதில் வந்து நாளைக்கு வந்து புதுசாக ஒரு கீ பாயிண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஃபார்முலா நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் என்னென்ன மாதிரி செட்டப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஒரு சர்டைன் ரூல்ஸ் வச்சுருக்கோம். அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கன்சிக்யூட்டிவாக வந்து ஸ்டாக்ஸில் வந்து 3 டேஸ் வாங்கிட்டோம். இது மூணுமே வந்து 3 டேஸ் வாங்கிட்டோம். ஓகேவா? கண்டினியூவாக 4th டே என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து
அடிஷ்னலாக வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த இதில் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நேத்தோட டீட்டெயில்ஸ் நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டேன். 1 செகண்ட். $59. ஓகே, இதை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபுட்வேர் ரிலேட்டடான ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்தாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்து இப்போ தான் கம்பெனியோட ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதுலேயுமே நிறைய மல்டிபிள் விஷயத்தையெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்டையும் வேலிடேட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாக்கை எப்போவுமே பிக் பண்ணுவோம். இது ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் மட்டும் காட்டுறேன். இது அவங்க கம்பெனியோட சைடு உண்டான டாக்குமெண்ட்டு தான். ஸோ இதில் கிளியராக பார்த்தாலே தெரியும். இதில் பாருங்களேன், இந்த Q4 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, இவங்களோட ரெவென்யூ வந்து லாஸ்ட்டை இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ஓப்பன் பண்ண நியூ ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அவங்க ஓப்பன் பண்ணுற ஷாப்ஸோட இதாக இருக்கட்டும், கொஞ்ச நாள் வந்து பாட்டா வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. வால்யூம் வைஸுமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு இப்போ பார்த்தாலே தெரியும். நான் லாஸ்ட் நவம்பர்லேருந்து இங்கே சார்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பெருசாக வால்யூம் பவுஜ் ஆகாமல் லாஸ்ட்டாக தான் வந்து வால்யூம் வந்து பவுஜ் ஆணுச்சு. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் பவுஜ் ஆணுச்சு. ஏன்னா இதில் இன்வெஸ்டாராக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஒரு லார்ஜர் ஸ்கேலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வால்யூம் வந்து அந்தளவுக்கு வந்து பவுஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா லைவ்லேயுமே எடுத்திருக்கோம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் வரும்போது நம்ம எவ்வளோ வந்து போட்டிருக்கோம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் அஸ் நவீத். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம ரெக்கார்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த பாட்டாவோட ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பாட்டா இந்தியா இதுதான் என்எஸ்சியில் உள்ளது. ஓகேவா? ஓகே. ஸோ 713 அந்த ப்ரைஸ் கிட்டக்கு தான் இருக்குது இன்றைக்கி க்ளோசிங்கில். இங்கே வந்து நமக்கு இந்த ரேட்டு காட்டுது. அதே ரேட்டுக்கு 713க்குள்ளேயே அங்கே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே 50 பண்ணுவோம். அதை வந்து 50 பண்ணிக்கிறோம். 3.50. ஸோ என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நம்மளால் 70 ஷேர்ஸ் வாங்க முடியும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு 70 ஷேர்ஸ். இன்னையோட டேட்டு. ஸோ இன்னையோட ரெக்கார்டை நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே மார்க்கெட்டில் உள்ளது எதையுமே நம்ம வந்து ஏன் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்லலை அப்படின்னா அன்னெசரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய டீவியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டாக் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி வந்து நியூஸை பேஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், எப்படி ஒரு 10% கிட்ட வந்து நம்ம ப்ராஃபிட் எயின் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த இதில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக எப்படி மாறுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ப்ரீவியஸாக வாங்கின ஸ்டாக்ஸ்லாம் ட்ரெண்டு எப்படி மாறப்போகுது, ஏற்கனவே 2 ஸ்டாக் 3 ஸ்டாக்ஸில் வந்து க்ரீனில் இருக்கும், அதுலேருந்து எவ்வளோ குயிக்காக நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்னும் நமக்கு டேஸ் இருக்குது. வில் see you guys. bye. இந்த ரெக்கார்டை வந்து நான் போட்டுட்டேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் இனிமேல் நாளைக்கு தான் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மெசேஜில் வந்து இது பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.